மதுரை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் வைர விழா அரங்கத்தில் செந்தமிழ் கல்லூரியில் நடைபெறுகின்ற அருமை நண்பர் காவிய புலவர் புதுகை வெற்றிவேலன் அவர்கள் எழுதிய வேலுநாச்சியார் காவியத்தின் நூலை அறிமுகம் செய்யும் விதமாக இந்த விழா ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இந்த விழாவிற்கு தலைமை மற்றும் நூல் அறிமுக உரை நிகழ்த்த இருக்கின்ற மாண்புமிகு நீதியரசர் இரா சுரேஷ்குமார் அவர்களே, நூலை பெற்றுக்கொண்டு வாழ்த்துரை வழங்க இருக்கின்ற ராஜா மதிப்புமிகு KPM நாகேந்திர சேதுபதி அவர்களே, ராணி திருமதி லக்ஷ்மி நாச்சியார் அவர்களே, கூடுதல் காவல்துறை இயக்குனர் திருமதி வே வனிதா அவர்களே, நன்றியுரை வழங்க இருக்கின்ற செந்தமிழ் கல்லூரியினுடைய முதல்வர் முனைவர் திருமதி ஜேபோ சாந்தி தேவி அவர்களே, இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற விழாவினுடைய கதாநாயகர் புதுகை வெற்றிவேலன் நூலாசிரியர் அவர்களே, தமிழ்நாடு வழக்கறிஞர் குழுமத்தினுடைய துணைத் தலைவர் அருமை நண்பர் பா அசோக் அவர்களே, திரு கார்த்திக் அவர்களே, இங்கே பலர் வந்திருக்கின்றீர்கள். குறிப்பாக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா NSV சித்தன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். தெற்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு மு பூமிநாதன் அவர்கள் இங்கே வந்திருக்கின்றார்கள். கன்னியாகுமரி மாவட்டத்தினுடைய மாவட்ட நீதிபதி, முதன்மை மாவட்ட நீதிபதி திரு கார்த்திகேயன் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தியாகராசர் கல்லூரியுடைய மேனாள் முதல்வர், எனக்கு பாடம் சொல்லிக் கொடுத்த ஆசிரியருமான திரு சொக்கலிங்கம் அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள். முன்னாள் மாவட்ட நீதிபதிகள் திரு தெய்வராஜ் அவர்கள் வந்திருக்கிறார்கள். முன்னாள் மாவட்ட நீதிபதி திரு பாண்டுரங்கன், முன்னாள் மாவட்ட நீதிபதி திரு உதயன், முன்னாள் மாவட்ட நீதிபதி திரு ஜெயராஜ், முன்னாள் மாவட்ட நீதிபதி திரு சடையாண்டி மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய வழக்கறிஞர் நண்பர்கள், ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் மற்றும் இங்கே வந்திருக்கக்கூடிய இந்த கல்லூரியினுடைய மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் அனைவரையும் முதலில் நான் வணங்கி மகிழ்கின்றேன். மாண்புமிகு நீதியரசர் திரு இரா சுரேஷ்குமார் மதுரை மாநகரில் கலந்து கொள்ளக்கூடிய 2வது புத்தக விழா இது. இதே மாதம், சென்ற வருடம் இதே மாதம் ஜூன் 10/6/2023 அன்று எனது மகள் எழுதிய ஒரு புதினம், அனைவரையும் கலக்கிய வழக்கு எண் 36 என்ற நாவலை, அந்த புதினத்தை மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் வெளியிட்டார். அந்த நிகழ்வில் அக்கா வனிதா அவர்களும் கலந்து கொண்டார்கள். இதில் சிறப்பான தகவல் என்னவென்றால், எனது மகளின் பெயர் வேலுநாச்சியார். சென்ற வருடம் இதே மாதம் நீதியரசர் வெளியிட்ட புத்தகத்தை எழுதியவரின் பெயர் வேலுநாச்சியார். அந்த விழா நடந்த இடம் உலக தமிழ்ச் சங்கம். இந்த வருடம் அறிமுகம் செய்ய உள்ள இந்த நூலின் பெயர் வேலுநாச்சியார் காவியம். விழா நடைபெறும் இடம் 4ஆம் தமிழ்ச்சங்கம். சென்ற ஞாயிறு அன்று மாண்புமிகு நீதியரசர் அவர்கள் மேலூரிலே கவிஞர் வெண்ணிலா அவர்கள் எழுதிய நீரதிகாரம் என்ற பென்னி குயிக் அவர்கள் பற்றிய ஒரு சரித்திர புனைவு நூலை வெளியிட்டு ஒரு சிறந்த உரையாற்றினார்கள். மிகச்சிறந்த உரை அது. இங்கே மதுரை வந்து பாண்டிய மன்னர்களாலும், ராமநாதபுரம் சேதுபதி மன்னர்களாலும், புதுக்கோட்டை தொண்டைமான்களாலும் ஆளப்பட்ட பகுதிகள் என்பது அனைவரும் அறிந்த ஒன்று. அந்த வகையிலே நீதியரசர் அவர்கள் புதுக்கோட்டை மாவட்டத்தைச் சேர்ந்தவர். 3 மாவட்டங்களின் பண்பாடும் கலாச்சாரமும் ஒரே மாதிரியானவைதான். இவை அனைத்துமே வீரம் செறிந்த மண், தமிழ் வளர்த்த மண். நீதியரசர் அவர்கள் சிறந்த பேச்சாளர். எல்லா விஷயங்களையும் மிகவும் புள்ளி விவரங்களுடன் தெரிவிக்கக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர் எனது மகளுடைய நூல் வெளியீட்டு விழாவில் பேசும்போது, கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி என்பதற்கு ஒரு அருமையான விளக்கத்தை அளித்தார்கள்.
இதுவரை யாரும் அளித்திராத, நான் கேள்விப்பட்டிராத விளக்கம் அது. அதற்காக நான் அவரை மிகவும் நன்றி கூறி பாராட்டுகிறேன். அப்படிப்பட்ட மாண்புமிகு நீதியரசர் அவர்களை இந்த விழா குழுவினர் சார்பிலே நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். அடுத்ததாக சேதுபதி வம்சத்தின் வழித்தோன்றலும் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தின் தலைவருமான மரியாதைக்குரிய ராஜா KPM நாகேந்திர சேதுபதி, அவரது தாயார் இந்த கல்லூரி செந்தமிழ் கல்லூரியினுடைய செயலாளர் ராணி லட்சுமி நாச்சியார் அவர்களையும் நான் வருக வருக என்று வரவேற்கின்றேன். இறைவனாக சொல்லப்படுகின்ற சிவபெருமானும் தமிழ்கடவுள் முருகனும் அகத்தியரும் கட்டி காத்ததாக கூறப்படும் தலைச்சங்கம், அதன் பின்பு பாண்டிய மன்னர்களால் உருவாக்கப்பட்டு காப்பாற்றப்பட்ட இடைச்சங்கம், கடைச்சங்கம் ஆகிய 3 சங்கங்களுக்கு பின் 4ஆம் தமிழ்ச்சங்கத்தை உருவாக்கிய பெருமை உக்கிரபாண்டியன் என்ற இயற்பெயர் உடைய வள்ளல் பொன் பாண்டித்துரை அவர்களையே சாரும். தமிழ்ச்சங்கம் அமைக்க வேண்டும் என்ற ராமநாதபுரம் மன்னர் பாஸ்கர சேதுபதியின் எண்ணம் பாண்டித்துரை தேவரால் நிறைவேறியது. தமிழக அரசின் அன்றைய முதல்வர் திரு எம்ஜிஆர் அவர்களால் 1989ஆம் ஆண்டு 5ஆம் உலக தமிழ் மாநாட்டில் அறிவிக்கப்பட்ட உலக தமிழ்ச்சங்கம் உருவாவதற்கு 35 ஆண்டுகளாகி 1/3/2016 அன்றுதான் அந்த உலக தமிழ்ச்சங்கம் உருவானது. அது அறிவிக்கப்பட்டது 1980, உருவானது 1/3/2016 ஆகும். அதேபோல் தமிழுக்கு தனி பல்கலைக்கழகம் என்பது தஞ்சாவூரிலே 15/9/1981 அன்று தமிழக அரசால் தொடங்கப்பட்டது. ஆனால் இந்த உலக தமிழ்ச்சங்கம் அரசாங்கத்தால் தோற்றுவிக்கப்படுவதற்கு 115 ஆண்டுகளுக்கு முன்பே 14/9/1901 அன்று வள்ளல் பாண்டித்துரை தேவரால் 4ஆம் தமிழ்ச்சங்கம் தொடங்கப்பட்டது மட்டுமன்றி தஞ்சையிலே தமிழ் பல்கலைக்கழகம் தொடங்குவதற்கு 24 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழுக்கென்று தனியாக ஒரு கல்லூரியை 4ஆம் தமிழ்ச்சங்கத்தினுடைய பொன்விழா ஆண்டிலே 3/7/1957 அன்று செந்தமிழ் கல்லூரி என்ற பெயரிலே உருவாக்கியுள்ளனர் மதிப்பிற்குரிய ராமநாதபுரம் மாமன்னர்களுடைய வாரிசுதாரர்கள். இந்த கல்லூரியிலே நாமு வேங்கடசாமி நாட்டார், தேவநேய பாவாணர், முன்னாள் அமைச்சர் திரு காளிமுத்து உட்பட பலர் இங்கே படித்துள்ளார்கள். இந்த பட்டியலிலே பட்டிமன்ற பேச்சாளரும் பேராசிரியருமாகிய திரு கு ஞானசம்பந்த் அவர்களுடைய தந்தையும் இதே செந்தமிழ் கல்லூரியில் படித்ததாக அவர் ஒரு பேட்டியிலே கூட கூறியுள்ளார். தமிழில் இளங்கலை பட்டம் முதல் முனைவர் பட்டம் வரை இங்கே பலர் படிக்கின்றனர். திரு பாண்டித்துரை தேவரால் தொடங்கப்பட்ட பாண்டியன் நூலகம் என்பது ஏறத்தாழ 60,000 புத்தகங்களுடனும் 1400 ஆய்வேடுகளுடனும் 200க்கும் மேற்பட்ட பனை ஓலை சுவடிகளுடனும் உள்ள கருவூலமாக திகழ்கிறது. அங்கே அமைக்கப்பட்ட அச்சகத்தின் மூலம் செந்தமிழ் என்ற மாத இதழ் ஒவ்வொரு மாதமும் வெளிவருகின்றது. இத்தகைய சிறப்புமிக்க தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக உள்ள சேதுபதி வழித்தோன்றலான மதிப்புமிகு மன்னர் ராஜா நாகேந்திர சேதுபதி அவர்களையும் அவரது தாயார் செந்தமிழ் கல்லூரியின் செயலர் ராணி லட்சுமி குமரன் சேதுபதி அவர்களையும் வரவேற்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகின்றேன். பொதுவாக திருக்குறளை முன்னுரிமை கொடுத்து அதை பரப்பிய பெருமை என்பது திராவிட இயக்கத்திற்கு தான் சேரும். அவர்கள் தான் அதை முன்னிலைப்படுத்தினார்கள். அதேபோல் பாரதியை பெருமைப்படுத்தியது என்பது பொது உடைமைவாதிகள் தான். இன்று பலர் அவருக்கு திடீரென்று சொந்தம் கொண்டாடினாலும் கூட உண்மையிலேயே பாரதியை கொண்டாடியவர்கள் பொது உடைமைவாதிகள் தான். அதுபோல் தமிழ் வளர்த்த பெருமை என்பது பாண்டியர்களுக்கு பின் நமது ராமநாதபுரம் சேதுபதி மன்னர் அவர்களுக்கே சேரும் என்பதை இங்கே நான் தெரிவிக்க கடமைப்பட்டுள்ளேன். அடுத்ததாக அக்கா திரு வே வனிதா, அவரும் ராமநாதபுரம் மண்ணிற்கு சொந்தக்காரர் தான். நாங்கள் சிறு வயதிலிருந்து ஒன்றாகவே வளர்ந்தவர்கள். அதனால் அவரை பற்றி அறிமுகம் சொல்ல தேவையில்லை. அவர் அடிக்கடி இங்கே வந்திருக்கிறார், பல நிகழ்ச்சிகளை கலந்திருக்கின்றார். சிறந்த பேச்சாளர். எனது மகளினுடைய நூல் வெளியீட்டு விழாவிலும் கலந்து கொண்டிருந்தார். அவரது தம்பி சரவணகுமார் என்பவர், அவரும் இந்திய ஆட்சி பணியிலே ராஜஸ்தான் மாநிலத்திலே இருக்கிறார். அவர் இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக வர இருந்த நேரத்திலே ஒரு அவசர வேலை நிமித்தமாக வந்தவர் உடனடியாக திரும்பி செல்ல வேண்டிய சூழ்நிலை முதல்வர் அழைத்த காரணத்தினால் செல்ல ஏற்பட்டு விட்டது. அதே போல்தான் இங்கே தமிழகத்தினுடைய முதல்வருடைய சிறப்பு செயலாளராக இருக்கக்கூடிய திரு பிரதாப் அவர்களையும் தமிழக முதல்வர்கள் டெல்லிக்கு செல்ல வேண்டும் என்று உடனடியாக பணித்த காரணத்தினால்
அவரும் வர இயலவில்லை. ஆனால் அவர்கள் செய்திகளை இங்கே அனுப்பியுள்ளார்கள். அடுத்ததாக புதுகை வெற்றிவேலன் அவர்கள், அவர்தான் இந்த விழாவினுடைய கதாநாயகர். அவர் இதற்கு முன்பு முதலில் எழுதிய காவியம் தேவர் காவியம், அதன் பிறகு கண்ணகி காவியம் படைத்து இப்போது வேலு நாச்சியார் காவியம் என்ற 3 படைப்புகளை படைத்துள்ளார். அவரையும் வருக வருக என்று வரவேற்கின்றேன். நான் முன்பே கூறியது போல் இங்கே வந்துள்ள முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ஐயா சித்தன் அவர்களையும் திரு பூமிநாதன் அவர்களையும் வந்திருக்கக்கூடிய நீதிபதிகள் மற்றும் அனைவரையும் நான் வருக வருக என்று வரவேற்று அமைகின்றேன். நன்றி, வணக்கம்.